ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்சிஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடைத்த கோதுமையில் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இந்த உடைத்த கோதுமை பேக்கெட்டில் கடையிலலாம் கிடைக்கும். அதேமாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுதான் பேக்கெட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கெட்டில் கிடைக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமையெல்லாம் வறுத்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நெய் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். இது வீட்டிலையே செஞ்ச நெய் தான். அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோ கூட போட்டிருக்கேன். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு முதல்ல வறுத்து எடுத்துக்கிடலாம். ஹீட் ஆகிட்டு ஒரு 20 கிஸ்மிஸ் பழம் ஆட் பண்ணிக்கிடுதேன். லைட்டாக நெய்லேயே வதக்கிக்கிடுவோம். 20 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். லைட்டாக கோல்டன் கலர் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். இதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையும் வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ இதை எடுத்துருவோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்க. அதை எடுத்துடலாம். கடாயில் நெய்யில் 200 கிராம் உடைத்த கோதுமை எடுத்துருக்கேன். அதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கிடுவோம். சூப்பராக மணக்குது. நல்லா வறுபட்டுட்டு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் பாத்திரத்தில். இதே கடாயில் எண்ணெய் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள நம்ம கேசரி கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இதை எடுத்து வச்சுருவோம். இதே கடாயில் ஒரு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா கொதித்த உடனே நம்ம வறுத்து வச்சுருக்க உடைத்த கோதுமையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணி நல்லா இப்போ வறுத்த உடைத்த கோதுமையை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இது இதுக்கு தேவையான சுகரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் உள்ளே ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. நாட்டு சக்கரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் 200 கிராம் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுது. உங்களுக்கு இதோட அதிகமாக இனிப்பு வேணுன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், நாட்டு சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிச்சு. நல்லா தண்ணி நல்லா ஊற்றி பேனில் ஒட்டாத பதம் வந்த உடனே நம்ம அதை இறக்கிடலாம். இப்போ இதுக்கு ஒரு 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிடுதேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா பேனில் ஒட்டாத பழம் வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கிடலாம். வறுத்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை உள்ளே ஆட் பண்ணிக்கிடுதேன். சுவையான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றலாம். ஹெல்த்தியான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த கோதுமையில் விட்டமின் ஈயும் அதிகமாக இருக்குது. கோதுமை ரவை கஞ்சி கூட இல்லை செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கோதுமை ரவையில் பாயாசம் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மற்ற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து ஒரு நல்ல டிசைன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.